Hi everyone. இன்னைக்கு நம்ம solve me if you can செஷன்ல ஒரு டே பேஸ்டு பசில் பார்க்க போறோம் வித் வேரியபிளோட. பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு prelims level question மாதிரி தான் இருக்கும். பட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படினா நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும் and எதில இருந்து ஆரம்பிக்கிறது அப்படினே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பசில் தான் பார்க்க போறோம். நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups irukku, an official group, இன்னொரு discussion group, இன்னொரு quiz group. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. April 14 ல இருந்து நிறைய new batches start ஆகுது. Accelerator batch for SBI clerk, CET 2021, then AS IBPS exam. So அதில் பார்த்தோன்னா இன்னும் நிறைய batches இருக்கு. Target SBI PO, Target IBPS PO, Foundation batch for all SBI exams, Gurukul batch for IBPS, then SBI PO ke English la, IBPS PO kum English la, SBI clerk English la. இந்த மாதிரி நிறைய batches இருக்கு, உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. and Unacademy compact test பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். India's biggest scholarship test. இது மூலமா உங்களுக்கு நிறைய scholarships கிடைக்கும். every Sunday 10 AM நடக்குது. 1 hour test தான், மொபைல் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இதுக்கு நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி அட்டெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதான் நம்ம அன்அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 மந்த்லேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBPS PO அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் நம்ம நரேசர் கொடுக்க போகிறாங்க. அண்ட் 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க் போயிட்டுருக்கு. then 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வரை கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அன்அகாடமி ப்ளஸ் கோர்ஸஸாக அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் யூடியூப் கோர்ஸஸாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டாக் அண்ட் மார்க் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். If you need more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. ஓகே, இதான் நம்ம பார்க்க போகிற கொஷின். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 persons H, P, G, Q, L, S and B attend the seminar in 7 different days starting from Monday to Sunday. Each one of them works in different companies அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 companies alphabet கொடுத்துருக்காங்க. All the above information is not necessarily in the same order அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் மண்டேலேருந்து சண்டே வர ஒவ்வொரு நாள் செமினார் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நான் முன்னாடியே டேபிள் போட்டு வச்சுக்கிட்டேன். More than 4 persons attends the seminar between G and the one who works in company C அப்படின்னு கொடுத்துட்டாங்க. more than 4 persons அப்படின்னும் போது மினிமம் 5 persons நாச்சும் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5. அப்போ இங்கே G இருந்தால் இங்கே C இருப்பாங்க, இங்கே C இருந்தால் இங்கே G இருப்பாங்க. ஸோ 2 கேஸ் வருது. அண்ட் Gன்றது வந்துட்டு பர்சனோட நேம், Cன்றது வந்துட்டு கம்பெனியோட நேம். ஸோ டிஃப்ரெண்ட் காலம்ஸில் நம்ம போட்டுக்கலாம். G, C, இங்கே C, இங்கே G. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, Q attends this seminar before the one who works in company X அப்படின்னு சொல்லிட்டாங்க. and Q and X ரிலேட்டடாக வேறு என்ன இருக்குது, S neither works in company K nor in company X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then 2 persons attends the seminar between Q and X அப்படின்னு சொல்லிட்டாங்க. Xக்கு முன்னாடி Q வரும்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஃபார்மில் தான் வரப்போகிறாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. L does not work in the company X அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி வரதான் செய்யும். பட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெயின்ஸை பொறுத்தவரை வந்துட்டு பாசிபிலிட்டி வருதுன்னு நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோ பாசிபிலிட்டி வந்தாலும் போட்டுடலாம். எக்ஸ் இதே மாதிரி Q, X. The one who works in the company X does not attend the seminar on the last day அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்துட்டு இங்கே வரமாட்டாங்க, இந்த ரோவில் எக்ஸ் வரமாட்டாங்க. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி இங்கே வராது.
இங்கே q போட்டோன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு x வரும். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி இங்கே வராது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே q, இங்கே x, இங்கே q, இங்கே x, இங்கே q, இங்கே x. ஓகே, அடுத்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். the number of persons attends the seminar before h is 1 less than the number of the persons attends the seminar after the one who works in company k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேல தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும், which means ஹச்சுக்கு மேலே ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா கேக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா ஹச்சுக்கு மேலே 2 பேர் இருக்காங்க, அப்போ கேக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும். ஸோ போட்டாச்சு. இங்கே பார்த்தோன்னா ஒரு வேளை ஹச் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹச்சுக்கு மேலே 3 பேர் இருப்பாங்க, அப்போ கேக்கு கீழே 2 பேர் இருக்கணும். ஸோ கே வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி எக்ஸ் இருக்காங்க. அண்ட் ஹெச் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கே வந்துட்டு மேலே போயிடும். ஸோ ஹெச் வந்துட்டு இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெச் அட்டெண்ட்ஸ் த செமினார் பிஃபோர் த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் கம்பெனி கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச்சுக்கு மேலே கே போகக்கூடாது, ஹெச்சுக்கு கீழே தான் கே வரணும். ஸோ இந்த கேஸில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம எப்பயும் போல் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்ல, அது இதுக்காக தான். அங்கங்கே ஒரு ஆல்ஃபபெட் நம்ம கண்ணில் நிற்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஆல்ஃபபெட் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்து நம்ம போய் தேடுவோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கிளான்ஸ் விட்டுறணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா கே இங்கே வரணும். ஸோ இங்கே ஆல்ரெடி சி இருக்காங்க. ஸோ இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா 3 பேர், இங்கே கே வருவாங்க. ஓகே, இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா கே இங்கே வருவாங்க. அண்ட் இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா கே இங்கே வருவாங்க. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி வருது, ஸோ அதுவும் போட்டுடலாம். தென் இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா கே இங்கே வருவாங்க. கேக்கு கீழே தான் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹச்சுக்கு மேலே 2 பேர்னா கேக்கு கீழே 3 பேர். தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாமே. அதாவது ஹச்சுக்கு மேலே 2 பேர் அப்படின்னா கேக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் 2. ஸோ கே ஈக்குவல் டு இங்கே +1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், அப்போ 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல தான் கே வருவாங்க. அண்ட் இங்கே ஹெச் வச்சோம் அப்படின்னா கே வந்துட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல ஹெச் வச்சோம் அப்படின்னா இங்கே கே வருவாங்க. இந்த இடத்துல ஹெச் வச்சோம் அப்படின்னா 3 பேரா, 3 பேர்னும் போது இங்கே 4 பேர் வரணும். ஸோ ஹெச்சுக்கு மேலே கே போயிடுவாங்க. அதாவது நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஹெச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல போச்சு அப்படின்னாலே ஹெச்சுக்கு மேலே கே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்துட்டு ஹெச் இங்கே, கே இங்கே. இந்த கேஸே ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சுக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் கேக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அண்ட் ஹெச்சுக்கு மேலே 2 பேர் இருந்தால் கேக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. பட் ஆல்ரெடி எக்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இந்த கேஸில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹச்சுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா கேக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் ஹெச்சுக்கு மேலே 2 பேர் இருந்தால் கேக்கு கீழே 3 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி வருது. ஸோ அது நம்ம வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இங்கே வந்துட்டு ஹெச் வந்தாங்க அப்படின்னா
இங்கே வந்துட்டு கே வருவாங்க. ஓகே, இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே ஹெச் வந்தால் இங்கே கே வருவாங்க. அண்ட் இங்கே ஹெச் வந்தாங்க அப்படின்னா இங்கே கே வருவாங்க. இங்கே ஹெச் வந்தால் இங்கே கே வருவாங்க. அண்ட் இங்கே ஹெச் வந்துச்சு அப்படின்னா இங்கே கே வருவாங்க. ஸோ இங்கேயுமே 2 பாசிபிலிட்டி வருது. ஸோ பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா P attends the seminar immediately before the one who works in company Y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ P works before the one who works in company Y. 2 பேரும் வேறு இது பர்சன் நேம், இது கம்பெனி நேம். ஸோ டிஃப்ரெண்ட் காலமில் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே P இங்கே Y அப்படின்னு ஒரு கேஸ் வருது. வேறு எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் P does not work in company C அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேலே இதுவரை நம்ம என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. X does not attend last day அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. P இப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் G does not work in company Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் P does not work in company C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல G வராது, இந்த இடத்துல C வராது. அண்ட் வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். 2 persons attends the seminar between. ஓகே, இதுலேருந்து வேறு க்ளூஸே வந்துடுது. இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே P இங்கே Y. அதே மாதிரி வேறு இந்த இடத்துல பாசிபிலிட்டி இல்லை. இந்த இடத்துல பார்த்தோன்னா PY ஃபிக்ஸ் பண்ணவே முடியல, இது அப்படியே நெக்லெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே P ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல P ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் Y ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே P வைக்கலாம், இங்கே Y வைக்கலாம். அண்ட் இங்கே P வைக்கலாம், ஆனால் இங்கே Y வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே P வைக்கலாம், இங்கே Y வைக்கலாம். இந்த இடத்துல P வச்சோன்னா இங்கே Y வைக்க முடியாது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே P Y வைக்கலாம், இங்கே P வச்சா இங்கே Y வைக்க முடியாது, இங்கே P வச்சா இங்கே Y வைக்க முடியாது. ஓகே, இதுலேயும் ஒரே ஒரு கேஸ் தான். இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே P வைக்க முடியாது, இங்கே P Y வைக்கலாம், P Y வைக்கலாம், P Y வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல 2 கேஸ் வருது. அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி 2 கேஸ் வந்திருந்தது. என்ன அப்படின்னா H இங்கே இருந்தாங்க அப்படின்னா K இந்த இடத்துல வரமாட்டாங்க. ஸோ H வந்துட்டு இந்த இடத்துல தான் வருவாங்க. ஸோ K வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ தப்பாக பார்த்துட்டோம். H இங்கே இருந்தாங்க அப்படின்னா K வந்துட்டு இங்கே வந்திருக்கணும் ஆக்சுவலி. பட் ஆல்ரெடி X இருக்காங்க, ஸோ அந்த இடத்துல வரமாட்டாங்க. ஸோ H இங்கே இருந்தாங்க அப்படின்னா K இங்கே இருப்பாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். P இந்த இடத்துல வரமாட்டாங்க. ஸோ P இங்கே இருந்தாங்க அப்படின்னா இங்கே Y ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் P இங்கே இருந்தாங்கன்னா Y ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸும் எலிமினேட் ஆகிடும். ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. G does not attend the seminar on Y இது ஓகே. P does not see இதுவும் ஓகே. 2 persons attends the seminar between S and R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. S வந்துட்டு நேமு, R வந்துட்டு கம்பெனி நேமு. அண்ட் S வந்துட்டு Kலையும் வரமாட்டாங்க, Xலையும் வரமாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, Kல வரமாட்டாங்க. ஸோ S வந்துட்டு இங்கே வச்சோம் அப்படின்னா R இங்கே வைக்கலாம், S இங்கே வச்சோம் அப்படின்னா R இங்கே வைக்க முடியாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா S இங்கே வச்சோன்னா R இங்கே வைக்க முடியாது. S வந்துட்டு Kல வரமாட்டாங்க. ஸோ S இங்கே வச்சோம் அப்படின்னா R இங்கே வைக்கலாம். ஒரே ஒரு கேஸ் தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா S இங்கே வச்சோம் அப்படின்னா R இங்கே வைக்க முடியாது. S இங்கே வச்சோம் அப்படின்னா R இங்கே வைக்கலாம். S வந்துட்டு Yல வராதுன்னு சொல்லியிருந்தாங்க, Xல தான் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ
இந்த இடத்துல வர முடியாது. ஸோ எஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆர் இங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், ஏன்னா கே அண்ட் எக்ஸில் வரமாட்டாங்க. பட் இந்த இடத்துல ஆர் வந்துட்டு இங்கே வருது. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, 2 person attends the seminar between L and M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் L does not work in company X அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, எல் இங்கே வச்சோம் அப்படின்னா எம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எல் இங்கே வச்சோம் அப்படின்னா எம் ஃபிக்ஸ் பண்ணலாம். எல் இங்கே வச்சோம் அப்படின்னா எம் இங்கே வரும். எல் இங்கே வச்சோம் அப்படின்னா எம் வராது. ஸோ எல் இங்கே, எம் இங்கே. எல் இங்கே வைக்க முடியாது, ஏன்னா எக்ஸ் கிடையாது. ஸோ எல் இங்கே வைப்போம். 2 person தள்ளி நம்மளால் எம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எலிமினேட் ஆகிடும். எல் இங்கே வர மாட்டாங்க, ஏன்னா எக்ஸ் இருக்காங்க. ஸோ எல் இங்கே, ஸோ எம் இங்கே. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு ரிமைனிங் இருக்கிறது பி அண்ட் இந்த சைடு ரிமைனிங் இருக்கிறது டி. இங்கே பி ரிலேட்டடாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. பி டஸ் நாட் அட்டெண்ட் தி செமினார் ஆன் த ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது பி அண்ட் ரிமைனிங் இருக்கிறது டி. பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்றனால இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது பி அண்ட் டி. ஓகே, அப்போ இந்த கொஷனுக்கும் வந்துட்டு 2 ஆன்சர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க கொஷனில் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, இஃப் Q attends the seminar, அதாவது Q வந்துட்டு ரெண்டுலேயுமே டியூஸ்டே தான் இருக்குது. ஸோ இப்படி கேட்பாங்க, இஃப் G attends the seminar on Monday, then whom attends the seminar on Saturday, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் எல்லாமே நம்ம இன்னொருக்க கூட போய் செக் பண்ணிட்டோம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 ஆன்சர் வருது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.